பழனி மாமா உனக்காக 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி. அடாடா என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு ஆசை. 5 நிமிஷம் இதை பார்க்காட்டா உனக்கு தூக்கமே வராது போல் இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உப்பும் ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் நீ எடுத்துட்டு வாங்க சொல்றேன். கொண்டாடு ராசா. என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாதி ராஜா. டிங் 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 டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா. நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். ஓஹோ. இந்தாப்பா. கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு? உட்காருங்க சொல்றேன். பழனிசாமி சொன்னா எல்லாத்தையும் அர்த்தம் இருக்கு. திருப்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி? திருஷ்டி குழந்தைக்கு தானே? 2 குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ. துப்புமா துப்பு. நீ துப்புமா? அதான் பேரு துப்பிடுச்சே. சரி சரி, இந்தாங்க. இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. சரி. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனாலதான் நான் திஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா நேரமாச்சு, நான் ரேஷன் கடைக்கு போன கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா. காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏன்டி ரேஷன் கடை தெரியாதானே எப்படி போவ? 4 பேர்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்ன இது? நான் ஒரு திருக்கு எதுக்கு 4 பேர்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி வந்து பேச துணையா இருக்கும். போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரேங்க. வாங்க போலாம். ஜாக்கிரதைப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வந்துறேங்க. பாடி போ. வாங்க, பத்திரமா வாங்க. பாத்து. ஏன் சார் என்ன? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சுட்டேன் போலக்கு. போய் காடு எல்லாம் இருக்கு, காடுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். ரேஷன் ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்ட? ரேஷன் வாங்குறதுக்கு தாத்தா. எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ. ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போலக்கு, அதான். நோ 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 நோ. ஊர் சுத்தி பாக்குறதுல அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது. ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெற்றன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். Correct. Thank you, thank you. Okay, come on, come on, Mama, come on. காலையில நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டோமே. இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உடிச்சிருவானே. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா நடுவீதியில நிக்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. இல்லங்கப்பா, இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச போட்டுட்டானப்பா. எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும், அவ்வளவுதானே? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க போய் எடுப்பா, கையில வெளி போட. என் பையன் தான் பாத்துருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கையை போடு. நான் தான் பாத்துருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. உன்னால 1 கிலோ அரிசி எனக்கு லாபம். வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, ஒரே சோக கீதமா நின்றுகிட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றேன். வா.
இந்த பந்தி கவனி. சாம்பார் கொண்டு ஊத்துங்கப்பா. அம்மனி எல்லாத்தையும் கேட்டு போட என்ன வேணும், ஒரு இலை மிஸ் பண்ணிடக்கூடாது. சாப்பிடுங்க. சாப்பாடு ஏப்பா சாப்பாடு வேணுமாப்பா? நைட்டு சாப்பாடு உண்டு. சாப்பிட வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? தோரணம் எல்லாம் கட்டியாச்சா? போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. இங்க வந்து மோரை ஊத்துமா? அம்மனி அந்த இலைக்கு மோர் வேணுமாமா? அதை கொண்டு போய் வச்சுட்டு மோரை கொண்டு வந்து ஊத்து போ. போதுமா? போறாதுங்க. அட போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போதுமா? போறாதுங்க. டேய் போதுமான்னு பாடுறேன். ஏன்னா இவ்வளவு சாப்பாடு வைப்பாங்க ஒரு மனுஷனுக்கு? அது சரி, நானா போட்டேன். போதுமான எத்தனை தடவை கேட்கறது? சரி குழம்பு ஊத்துறதா என்ன ஊத்துறது? எனக்கு மோருங்க. ஏமா மோர் கொண்டு வந்து ஊத்து இந்த இலைக்கு. மறக்காதீங்கப்பா வருது. இந்தாம்மா இந்த பாயசம் கொண்டு போய் அந்த இலைக்கு ஊத்து, நான் மோர் ஊத்துறேன் அந்த ஆளுக்கு. ஏய், எனக்கு பாயாசுங்க. பாயசம் ஏண்டா மோர் வேணும்னு கேட்டேன். இல்லைங்க எனக்கு பாயாசுங்க. ஏண்டா சாப்பாட்டுக்கு யாராவது பாயாசம் ஊத்தி சாப்பிடுவாங்களா? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தானுங்க. உங்க ஊர்ல எந்த ஊர்? உங்க ஊரு பாப்பநாய்க்கு மாலைங்க. எங்க ஐயனும் கூட இப்படி தண்ணி சாப்பிடு. பையனே இப்படித்தானா? நல்ல குடும்பம். எல்லாம் சுத்தமா கழுவி வைங்க. கவுண்டரை கூட்டி ஆட்டுங்க. சரி நீ போ. கவுண்டர் போயிட்டா நீ? ஒரிஜினல் கவுண்டருக்கோ? ஏன் இல்ல வேற ஜாதியா இருப்பானுங்க, கேட்ட கவுண்டர் பையன்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் சரியில்லை, கவனிச்சுட்டு தான் வர்றேன். போ. ஆமா கவுண்டர் நீ என்ன கூட்டம்? காடை கூட்டம். அதான பார்த்தேன். காடை கூட்டம் நம்ம கூட்டம். அதான் பையன் துரு துருன்னு இருக்கிறான். பாப்பனாக்கம் பாளையம்மா வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. பாப்பாத்தி என்ன எழுதிருக்க? பாப்பாத்தின்னு எழுதிருக்கங்க. பப்பாத்தின்னு எழுதிருக்கு. விட்டா நீ சப்பாத்தின்னு எழுதுவேன். நான் யாருக்குன்னு மொழியை கொண்டு போய் திருப்பி வைப்பையா? போல எந்திரி எந்திரி. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே மொழி எழுத வேண்டியது இருக்குது. சொல்லு. இங்க வாமணி. என்னங்க? குழந்தைய கொடுத்துட்டு போய் மொய் வச்சுட்டு வந்துரு. 11 மணி பஸ்ஸுக்கு போயிடலாம். சரிங்க. சின்னம்னி கவுந்து படி. இந்தாங்க. பேருங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. மாரிமுத்து கவுண்டர் அவங்க அப்பா பேரு. ஊரு இருகூரு எழுதிக்கிங்க. முதல்ல இங்க எல்லாம் நிக்காத, நீ போமணி. என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்டேன்? ஆமா தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பண்டா அறுப்பாங்க. 10 மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன். சரி சரி ஏன் இங்க நின்னுட்டு நட உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிருக்காங்க, அங்க போகணும். என்னடா அது புதுசா இன்னைக்கு வேலைக்கு போறேங்கிற? ஆமா எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கிறது? நீ காலேஜுக்கு போற, வெங்கடாவன் வேலைக்கு போறான், நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தா வீட்டுல திட்ட மாட்டாங்க? ஏதோ இப்பவாவது புத்தி வந்தது. சரி சரி சாவி கொடு, நான் போய் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா, நான் சாவியை கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஜன்னல் கிட்ட உட்காந்துட்டு எடுத்து விட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவேன். அவங்க ஏதாவது எங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ணா அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. சாரி. இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப நம்ம புதுசா காரணம் சொல்றியே, என்னடா விஷயம்? அதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையாடா? இது நேரம் எடுத்து விடு. நீ பாட்டு ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லியா நான் பதில் சொல்றதா? டேய் என்னமோ உங்க அப்பாவுக்கு என்ன பயந்துக்கிற மாதிரி. இப்ப சாவி தரப்போறியா இல்லையா? இல்லடா என்னால முடியாது, மன்னிச்சிரு. என்னடா ரெண்டு பேரும் உருண்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை சொல்ற? என்ன? டேய் சார் திடீர்னு மகாத்மா ஆயிட்டாருடா. இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறா. என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியா சொன்னேன்? டேய் நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. இவன் பாட்டு ஜன்னல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பிள்ளை ஏதாவது கலாட்டா பண்ணி வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகுறது? உன் வீடு இப்படி இருந்தா நீ இந்த மாதிரி ஒத்துக்குவியாடா? டேய் ராஜேந்திரா, அவன் நிலைமையில நீ இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவனை ஏன்டா வீணா சங்கடப்படுற? பேசாம காலேஜுக்கு போடா. அது சரி, ரெண்டு பேரும் கவுண்டருங்க. அப்ப எனக்கு எனத்தோட தானே சேரும். டேய் நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிக்குவேன். அனாவசியமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் சும்மா சொல்லுடா, அதுக்கு போய் கோச்சுக்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு, நான் வரேன். டேய் எனக்கு கூட மதியம் லீவுடா. 1 மணிக்கு டான்னு வந்துறேன்.
வீட்ல இரு, எங்கேயும் போடாது என்ன வரட்டா வரேன்டா. டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்னல, இல்ல அது எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. நான் நடந்து போய்க்கிறேன். நீ போப்பா, நீ காலேஜுக்கு போ. வாடா உன்னை இல்ல டிராப் நான் நடந்து போய்க்கிறேன். நீ போடா. வாடா. டேய் இங்க நிறுத்து நிறுத்து. இந்த கம்பெனி தான் வேலைக்கு வர சொல்லுங்க. இந்த கம்பெனி ஆமா நிஜமாவா? ஆமாண்ணா, நிஜமா தான். நீங்க தான். சரி மத்தியானம் 1 மணிக்கு சரி பாரு. வீட்ல இரு. சாப்பாடு பண்ண மணி ஆளாச்சு. மணி ஒண்ணாச்சுமா. டேய் எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே. டேய் எனக்கு கூட மத்தியானம் லீவு. 1 மணிக்கு டான்னு வந்துருவேன். வீட்ல இரு, எங்கேயும் போயிடாது என்ன. லட்சுமி என்னன்னா இங்க வாமா. என்ன பாரு ராஜேந்திரன் வெங்கராணி இப்ப வருவாங்க. வந்து என்ன கேட்டாங்கன்னா பழனிசாமி ராஜேந்திரன் சினிமாவுக்கு போயிருக்குது, சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரணும்னு சொல்லணும். சொல்லுவியா? ராஜேந்திரனுக்கு போயிருக்குது சார். ராஜா டேட் சினிமாவுக்கு போயிருக்கு. சாயந்தரம் 6 மணி தான் வரும். சரிம்மா, சாயந்தரம் வரேன்னு சொல்லு. என்னடா கிளம்பிட்டியா? ஆமாண்டா. ஆமா எக்ஸாம் வருதுல்ல, ஒழுங்கா பாடத்தை படி. என்னடா ஆள் இல்லையா? அதான் கிளம்பிட்டியா? ஆமாண்டா, எங்கேயோ சினிமாவுக்கு போயிருக்கானா? சினிமாக்கா? என்னடா இது, வாழ்க்கையில அவங்க கூட 10 வருஷம் பழகிட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட நம்மளை விட்டு சினிமாக்கு போனது இல்ல. இன்னைக்கு மட்டும் எங்கம்மா ராஜா தேட்டருக்கா சினிமா பார்க்க போயிருக்கான்? ஆமா, நாங்க 2 பேரும் அங்கதான் சினிமா பார்க்க போறோம். டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம், இல்லையா வேற சினிமா பார்த்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு சரியா 7 மணிக்கு தான் வருவோம்னு சொல்லுமா. சரி சொல்லிடு. நடரா நடரா நடரா. கடல் யாரும் இல்லையா? பாப்பா நேற்று செவ்வாய்க்கிழமையா வருவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு புதன்கிழமை நல்ல நாள்னு வந்தியாக்கு. எனக்கு அப்பவே தெரியும்டா நீ வருவேன்னு. கல்யாண வீட்டுல சாப்பாட்டுக்கு பாயாசமா கேக்குறேன், மொய் வைக்கிற இடத்துல பேர் கேக்குறீங்களா? அந்த புள்ளை பாக்குறதுக்கு தானே வந்த. நாங்கெல்லாம் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் கிடையாது. டேய் எருமை வாழை தூக்குதுன்னா எதுக்கு தூக்குதுன்னு எனக்கு தெரியாதாடா? அது எதுக்கோ தூக்கிட்டு போது, நானா தூக்கி விட்டுனுங்க. ஏதோ அந்த புள்ளையோட வீடு நமக்கு தெரியும், சொல்லி அனுப்பிச்சு அந்த புள்ளையும் வரும்னு வச்சுக்கோ. நெய்யும் நம்ம காடு கூட்டமா போச்சு, கல்யாண மண்டபத்துல அப்படி இப்படி தெரிஞ்சவனா போச்சு, பாயாசம் கேட்டவனாச்சு. உனக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு பார்த்தேன். புள்ளை பார்க்க வரல இல்ல, புள்ளை பார்க்க வரலையான்னு கேட்டேன். பாக்குறேன், மூஞ்சி பார்த்தாவே தெரியுதுடா கேஜி பிடிச்சிட்டு அலையிறது. கூப்பிடணுமா? கூப்பிடுங்க. கூப்பிடுறதா? நான் கூப்பிட்டுமா இல்ல நீ? நமக்கு பேர் தெரியாது. தெரிஞ்சா நம்மள கூப்பிட விடுவீங்களா? அம்சவேணே. ஐயோ நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுங்க. அங்க அப்ப வச்சு பேர் அது வச்சுட்டு போட்டுங்க. சரி சரி, புள்ளதான முக்கியம். அம்சவேணே. என்ன கவுண்டரே? உங்க அப்பா பேப்பர் படிச்சுட்டானா? படிச்சுட்டாருங்க. அதை எடுத்துட்டு வா. பாத்தியா? ஐயோ சொல்லலுக்கு அத இதுக்கு தானே அப்படியே சொன்ன கூப்பிட்டா வரும்னு. இது அந்த பொண்ணு பேப்பர் எடுத்துட்டு வரு, பக்கத்தால நல்லா பாத்துக்க. இல்லங்க. என்னமணி
அப்பா வீட்டுல இருக்கானா? மார்க்கெட்டுக்கு போயிருக்காருங்க. இருக்கட்டும். இந்த தம்பி தெரியுதா? நம்ம சனந்தா கவட பையன் காடை கூட்டம் பழனிசாமின்னு பேரு. நான் பழனி வாடா போடான்னு கூப்பிடுறேன். ஹலோ. பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு டீச்சருக்கு படிச்சிருக்குது. என்சிசி எல்லாம் கூட முடிச்சிருக்குது. தப்பு எங்கிறதால தண்டிச்சு கேக்குற பொண்ணு. தண்டிச்சு கேட்ட ரொம்ப பிடிக்குமோ? ரோட்ல வர பாத்து வரதுல சின்ன பையன் மேல எப்படி சைக்கிள் ஏத்துறது? உங்களை எல்லாம் அப்பா கவுண்டர் ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா? சொல்றதுக்குள்ள அடிச்சிய யோ, அறிவு இருக்கா உனக்கு? இது எங்க பக்கத்து வீட்டு பையன். அவங்க கேட்ட நாங்க சொல்லிக்க மாட்டோம். இந்த வயசுல இவர் மார்க்கெட் போறதே பெருசு. வந்துட்டானுங்க. சே போயா, மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. நீங்க வாங்கப்பா போலாம். என்னமா சொல்ற? அப்பா வாங்கப்பா போயா. காதுக்குள்ள முயங்குதம்மா. என்றா வணக்கங்க. ஹலோ வாங்க. மணி கரெக்டா 7 ஆச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது, அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குருவுக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா அது நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா. ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லிருப்பானே. அதாவது என்ன பேண்ட் என்ன சட்டுன்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். ஏங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது. எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட்டை விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ள. கலரை மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிடும் போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்போ வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு? இல்ல, இது நல்லா இருக்கு. பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சரி, சொல்றேன். சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி. பை பை. Bye. See you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இருக்குங்க, கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட தான் கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ்.
இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. How sweet he is, no? நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேச நீங்க பார்த்தது இல்லையே. எங்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல. அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார் பழனிசாமி சார், பழனிசாமி சார். பாவம், ரொம்ப கோச்சிட்டால் போல இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ ஓகே ராஸ்கல், கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சட்டம் வெள்ளை பேண்ட் சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த புள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ளை சட்டம் கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தான் சத்தியமா செக்கமா மேல என்ன ஜெக்கமா? ஜெக்கமா என்ன என்ன? ஐயோ அம்மா யாராமா? டேய் ஜெக்கமா ஜெக்கமா ராணா பட்டனி என்ன ஜெக்கமா? ஜெக்கமா என்ன ஜெக்கமா? 25 ரூபாய் செக்கம்மா செக்கம்மா, இவனை இன்னைக்கு போய் இப்படி நிப்பாட்டி வைக்கணும் தாயே. ஓ டேய் காளி மாகாளி, எனக்கு வந்து அடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போயிடும். ஐயோ அடியாது, ஒரு அடியும் தொம்மு தொம்மு தொம்மு. காலைக்கடன் முடிக்கிறதே ஒரு வேலை. கரடி ஐயோ பா அவா நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே என்ன மாட்ட வச்சியல்ல, இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன்னு. நானும் 2 நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கிரி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, வெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு, கடையை திறந்துட்டேன்னா பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில, வெள்ளிப்பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன 2 கரடி சுத்துது? ஓ, அந்த 2ல 1 குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும்போது சிரிப்பா, ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். ஐயோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபாய் கட்டும். எது? ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. குடு, இந்தா. நான் சுத்துனது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆயி சூப்பர் மார்க்கெட் வையே. கக்க நோட் போட்டா கக்க, நல்ல கக்க. அப்பா, பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? கக்கு நோட் நோட்டா கக்கு, 500 ரூபாய் நோட்டா கக்கு. நல்லா கக்கு, பணமே கக்க மாட்டேங்கிற. கக்கு கள்ள நோட்டை கக்கிறாத, நான் போலீஸ்ல மாட்டிக்குவேன். ஐயோ கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காவது பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ